என்னோட வீடியோவில் ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க. நீங்கள் ட்ரைப்ளை செட்டை அடிக்கடி சொல்லிகிட்டு இருக்கிறீங்க. நீங்கள் வாங்கின ட்ரைப்ளை செட்டு அடி பிடிக்குதா ஒட்டுதா அப்படிங்கிறத எனக்கு நேரடியாகவே நீங்கள் ரிவ்யூ மாதிரி போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க. அவங்களுக்காக இந்த வீடியோ. இந்த 3 பொருளும் நான் வாங்கியிருந்தேன். இந்த சாஸ்பேனுக்குள்ளே மூடியும் ஃப்ரை பேனுக்குள்ளே மூடியும் நான் தனியாக தான் நான் வாங்கியிருந்தேன். வீட்டில் இருந்தது அதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு. நான் இந்த ட்ரைப்ளை செட்டை வாங்கி கிட்டத்தட்ட 8 மாதம் ஆகுது. இன்னமும் இது எப்படி பளிச்சுன்னு இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். இந்த வீடியோவில் ஃபுல்லாக நான் டீட்டெயிலாக சொல்லியிருக்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இவ்வளோ நாளாக பாத்திரத்தை கழுவி நம்ம கையில் இருக்கிற ரேகையெல்லாம் தேஞ்சு போயிடும் அப்படின்னு தான் தோணுச்சு. இனிமே நம்ம பாத்திரத்தை கையால் அழுத்தி தேய்ச்சி கழுவவோனா அடி பிடிக்காது, நமக்கு துரு பிடிக்காது, அதே மாதிரி ஒட்டவே ஒட்டாது. இப்போ நம்ம நூடுல்ஸ் செஞ்சாலும் சரி, குழம்பு வச்சாலும் சரி, இல்லை கிரேவி மாதிரி எது செஞ்சாலும் சரி, இங்கே பாருங்கள், கொஞ்சம் கூட இந்த பாத்திரத்தில் எங்கேயாவது ஒட்டி இருக்கான்னு பாருங்கள். இந்த கடாய் வாங்கினது எனக்கு அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த கடாயை நம்ம ஏன் தான் இவ்வளோ நாளாக வாங்காமல் இருந்தோமோ. ஒரு தடவையும் நம்ம ஷாப்பிங் போகும்போது பட்டிக்காட்டா மிட்டாய் கடையை பார்த்தா மாதிரி இந்த பாத்திரங்களை எல்லாத்தையுமே பார்த்துட்டு நம்ம வர்றது மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சிங்க்கு ஃபுல்லாக இவ்வளோ சாமான் கழுவுறதுக்கு இருந்துச்சு. இதெல்லாம் சமாளிக்க ஒரே வழி, நான் சமையல் செஞ்ச பொருளை மட்டும்தான் நான் கழுவுவேன். நீங்கள் சாப்பிட்ட பொருள் எல்லாத்தையுமே நீங்கள் தான் கழுவுணும். அவங்கவுங்க சாப்பிட்டதை அவங்கவுங்க கழுவிக்கங்க அப்படின்னு சொன்னதுனால இப்போ பாருங்கள், எனக்கு சேர்ந்துருக்கிற பொருள் இவ்வளோ தான். இன்றைக்கி சூப்பரான முறையில் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக நான் வேலையை முடிச்சிட்டேன். நான் விளக்கி கழுவுறதுக்கும் எனக்கு அதிகமான கைவலியே இல்லை. இனிமேல் இந்த நான்ஸ்டிக் பொருளை நான் தொட போகிறதும் கிடையாது. நான்ஸ்டிக் பொருளை ரொம்ப சிம்மில் வச்சு நான் வேலை பார்க்கணும். அதில் கீறல் விழக்கூடாது, ஹீட் அதிகமாக ஆகக்கூடாது. இதெல்லாம் நான் பார்த்து யூடியூபுக்காக வேண்டி செய்யணும். இனிமேல் இப்படிலாம் கிடையாது. 4 பொருளை வச்சு நம்மளே ரெஸ்ட்டு கொடுக்கணும் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டேன். ஈவினிங் டயத்தில் இந்த மாதிரி வடை, பஜ்ஜி, போண்டா இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கும், நம்ம அப்பளம், முறுக்கு வத்தல் இதை மாதிரி வறுக்கிறதுக்கும் இந்த எண்ணெய் சட்டி ஒன்றையே யூஸ் பண்ணிக்கலாம். உளுந்து வடைக்கு மிக்சியிலேயே மாவு அரைச்சாச்சு. அரைச்ச வேகத்துக்கு அந்த மிக்சியையும் கழுவி உடனே கவுத்து அப்படியே வச்சாச்சு. இப்போ உளுந்து வடை நமக்கு ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததாக இந்த சாஸ்பேன். இந்த சாஸ்பேனும் ட்ரைப்ளை செட்டு தான் இதில் வாங்கியிருந்தது. நான் ஏற்கனவே வீடியோலையும் போட்டுக்கிட்டு இருக்கேன். இந்த சாஸ்பேனில் நம்ம பால் காய்ச்சறதுலேருந்து பாயாசம் காய்ச்சறது வரைக்கும் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதில் அளவோடு நமக்கு கொடுத்துருக்கிறதுனால பால் ஊற்றிட்டு நம்ம இவ்வளோ தண்ணின்னு நம்ம அளந்தோம் நம்ம இதில் ஊற்றிக்கலாம். சூப் வைக்கிறதுக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். காஃபி போடுறது, டீ போடுறது, இப்படி எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பால் காய்ச்சிட்டு ஒரு தடவையில் மறு தடவை நம்ம பால் காய்ச்சும் போது நம்ம பாத்திரத்தில் அடியில் காப்பி சட்டியில் நமக்கு ஒட்டி இருக்கும், தீஞ்சிரும் அடுத்த தடவை நம்ம காய்ச்சும் போது. இப்போ பாருங்கள், நான் பாயாசம் செய்கிறேன். உளுந்து வடை செஞ்சுருக்கிறதுனால அதுக்கு ஒரு பாயாசமும் நம்ம இந்த சாஸ்பேனில் செய்யலாம். பாயாசமும் செய்யலாம், நம்ம சூப்பும் செஞ்சுக்கலாம். நம்ம இது பாருங்கள், ஓரம் பாருங்கள், கொஞ்சம் கூட இதில் ஓரத்தில் ஒட்டாது. அடுப்பை நம்ம எது செஞ்சாலும் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்தோம் பார்க்கலாம். இப்போ வடையும் பாயாசமும் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போ அடுத்ததாக நம்ம பார்க்குறது கடாய். இந்த ட்ரைப்ளை செட்டு பொருளுக்கெலாம் 10க்கு 10 மார்க்கு கொடுக்கலாம். நம்ம மண் பாத்திரத்துக்கு தான் 10க்கு 10 மார்க்கு கொடுப்போம். ஆனால் மண் பாத்திரம் நம்ம யூஸ் பண்ணும்போது அதை மெயின்டெனன்ஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமான வேலை. இப்போ இந்த கடாயிலையும் அளவு கொடுத்துருக்குறாங்க. இதை நம்ம மெயின்டெனன்ஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. இதுலேயுமே அளவு கொடுத்துருக்கிறதுனால நாள் மதியம் நம்ம எந்த அளவுக்கு குழம்பு வைக்கிறோமோ மறுநாள் நம்ம அதை பார்த்துட்டு குழம்பு வைக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். அளவு தெரியாமல் நம்ம சமைச்சிட்டு கீழே ஊற்றவும் வேணாம். 2 பக்கமும் கொடுத்துருக்கிற கைப்பிடி உங்களுக்கு அதிலே ரிப்பீட் அடிச்சிருக்கிறதுனால உங்களுக்கு ஆடாது. நம்ம ஸ்க்ரூ போட்டு முறுக்கியிருந்தாக்கா நமக்கு அடிக்கடி நமக்கு ஆடிட்டு கீழே விழுந்துடுறது மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள், இதில் மீன் குழம்பு வச்சுருக்கிறேன். இப்போ இந்த மீன் குழம்பு பார்த்திங்கன்னா மண் சட்டியில் வைக்கும் போது எந்த அளவுக்கு நமக்கு டேஸ்ட்டாக அப்படியே எண்ணெய் விட்டுட்டு மினுன்னு இருக்கமோ அந்த மாதிரி இருக்குது. இதுலேயே 2 நாள் 3 நாள் வச்சு சூடு பண்ணாலும் நமக்கு அலுமினிய பாத்திரத்தில் நமக்கு ஓரம் பக்கம் உப்பு அரிக்கிறது மாதிரி அரிக்காது. ரொம்ப சூப்பரான ஒரு பொருள் இது. இப்போ இதில் தாளிச்சா போடுறேன் பாருங்கள். காய்கறியெல்லாம் வேக வச்சுட்டு இப்போ பருப்பையும் ஆட்டு இறைச்சியையும் இதில் வேக வச்சு இதில் ஊற்றிட்டு லாஸ்ட்டாக புளியை கரைச்சி இதில் ஊற்றிட்டேன். ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக தாளிச்சாவும் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. இப்போ நான் இதுக்கு முன்னாடி சாதாரணமாக ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் நான் இந்த மாதிரி தாளிச்சா போட்டால் அடியில் பருப்பு அப்படியே தங்கி எனக்கு அடி பிடிச்சது மாதிரி ஆகிடும். இப்போ அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. இப்போ அடுத்ததாக நம்ம நூடுல்ஸ் செய்கிறதா இருந்தாலும், பாஸ்தா செய்கிறதா இருந்தாலும், மக்ரோனி செய்கிறதா இருந்தாலும் எல்லாத்தையுமே இதிலே செஞ்சுக்கலாம்.
காலையில் பசங்களுக்கு யூஸ் பண்ண அதே கடாயில் மத்தியானத்துக்கும் உள்ளே மட்டும் கழுவிட்டு நம்ம குழம்பு வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ மக்ரோனியை வடிச்சிட்டு இதில் கொட்டியாச்சு. இதே கடாயில் தான் நான் தண்ணியை கொதிக்க வச்சு மக்ரோனியை வடித்து நான் கொட்டியிருந்தேன். ஒரே பாத்திரத்தில் தான் இப்போ நம்ம எல்லாத்தையுமே செய்கிறோம். இப்போ லாஸ்ட்டாக இதில் நம்ம தேவைன்னாக்கா சாஸ் ஊற்றி கிண்டி எடுத்துட்டோம்னாக்கா சூப்பரான மக்ரோனி ரெடி ஆகிடுச்சி. இப்போ மக்ரோனியும் பாருங்கள் கொஞ்சம் கூட இதில் அடி பிடிக்கவே இல்லை. இப்போ அவங்கவுங்களுக்கும் அவங்கவுங்க தட்டில் சாப்பாடை எடுத்து வச்சு கொடுத்துட்டோம்னாக்கா அவங்கவுங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே கழுவி அவங்க கவுத்து வச்சுட்டு போயிட வேண்டியது தான். நமக்கு இந்த தட்டு கழுவுற வேலையும் மிச்சமாயிடுச்சு. இப்போ வெயில் கடுமையாக இருக்குது அப்படிங்கிறதுனால பிள்ளைங்க ஸ்கூலில் வீட்டில் இருக்கும்போது சப்ஜா விதை, பாதாம் பிசினு, கடற்பாசி இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கிறது மாதிரி இருக்கும். ஈவினிங் டயத்தில் காஃபிக்கு பதில் இந்த மாதிரி ரோஸ் மில்க் மாதிரி குடிச்சிட்டாங்கனாக்கா அதுவுமே நம்ம உடம்புக்கு கொஞ்சம் குளிர்ச்சியாகவே இருக்கும். இப்போ எல்லாருக்குமே அவங்கவுங்களுக்கும் இந்த மாதிரி கிளாஸில் ஊற்றிட்டு அவங்கவுங்களும் குடிச்சிட்டு இந்த கிளாஸை கழுவி வச்சிட வேண்டியது தான். இப்போ நமக்கு இதை கழுவுற வேலையும் மிச்சமாயிடுச்சு. சமைச்ச பொருளை மட்டும்தான் நம்ம கழுவ போகிறோம். இப்போ அடுத்ததா ஃப்ரை பேன். இதுதான் டாப்புங்க. ஃப்ரை பேன் எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கம்மியான அளவில் ஏதாவது வறுக்கிறதா இருந்தாலும் பொரிக்கிறதா இருந்தாலும் கிரேவி செய்கிறதா இருந்தாலும் எல்லாத்தையுமே இதில் செஞ்சுக்கலாம். எனக்கு இப்போ யூஸ்ஃபுல்லாக இது எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இதோட ஹேண்டில் கொஞ்சம் நல்ல நீட்டாக இருக்கிறதுனால அடுப்பில் நமக்கு வச்சு கிண்டும் போது நம்ம பிடிச்சிட்டு கிண்டுறதுக்கும் வசதியாக இருக்குது. அடுப்பில் இருந்து நமக்கு சாயவும் இல்லை. அப்படியே நமக்கு ஸ்ட்ராங்காக அப்படியே சமமாக இது அடுப்பில் இருக்கிறது மாதிரி இருக்குது. இப்போ நான் கிரேவி செய்கிறேன் பாருங்கள். இறால் கிரேவி தான் செய்கிறேன். இப்போ இறால் கிரேவி செய்யும் போதே ஒரு நான்ஸ்டிக் பேனில் எந்த அளவுக்கு நமக்கு ஒட்டாமல் இருக்குமோ அந்த அளவுக்கு இருக்குது. இப்போ இதில் மரக்கரண்டி தான் வச்சு கிண்டுனுண்டு இல்லை, எல்லா கரண்டியுமே வச்சு நம்ம கிண்டிக்கலாம். சவுண்டு கேட்கும் அப்படிங்கிறதுனால நம்ம மரக்கரண்டி வச்சு நம்ம கிண்டலாம், அவ்வளோதான். இப்போ மேலே மூடியை போட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சுட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே மேலே எண்ணெய் விட்டுட்டு நமக்கு எப்படி வந்திருக்கு. கொஞ்சம் கூட ஒட்டலை பாருங்கள் நீங்களே, கொஞ்சம் கூட அடி பிடிக்கவும் இல்லை. இப்போ அடுத்ததாக மீன் பொரிக்கிறேன். மீன் பொரிக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம தனியாக ஒரு சட்டி வச்சு மீன் பொரிப்போம். ஒரு பக்கம் பொரிஞ்ச பிறகு அடுத்த பக்கம் திருப்பி போடும்போது அது ஒட்டிட்டு வரவே வராது. அதனால் அடுப்பை ஒரு 2 நிமிஷம் ஆஃப் பண்ணி வச்சுட்டு அதுக்கு பிறகு திருப்பி போடும்போது கொஞ்சம் ஒட்டாமல் வரும். இப்போ அந்த மாதிரிலாம் இல்லை. இப்போ ஒரு நான்ஸ்டிக்கில் நம்ம எந்த அளவுக்கு நம்ம செய்வோமோ அதே மாதிரி பாருங்கள். இப்போ லேசாக தான் உங்களுக்கு திருப்பி காமிக்கிறேன், ஒட்டி இருக்குதாண்டு நீங்களே பாருங்கள். கொஞ்சம் கூட ஒட்டவும் ஒட்டாது, அடி பிடிக்கவும் அடி பிடிக்காது. எண்ணெயும் அதிகமாக இழுக்காது நமக்கு. இப்போ நம்ம எண்ணெயை இப்படி எடுத்துட்டு நேரடியாக ஊற்றாதீங்க. கீழே வலிஞ்சி வந்து நமக்கு பின்பக்கத்தில் எண்ணெய் ஊற்றுறது மாதிரி இருக்கும். இப்போ இந்த மாதிரி ஒரு கரண்டியை வச்சு எண்ணெயை அள்ளி வேற ஒரு கிண்ணத்துக்கு மாற்றி எடுத்துருங்க. இப்போ சோறு நமக்கு ஆக்கிறதுக்கு இந்த ரைஸ் குக்கரை தான் நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். எண்ணெயை பொறுத்த வரைக்கும் இன்னும் கேஸ் தட்டுப்பாடு தீர்ந்த பாடு இல்லை. அதனால எப்போவுமே இந்த மாதிரி எலக்ட்ரிக் ரைஸ் குக்கரில் தான் நான் சோறு ஆக்குறேன். இப்போ அடியில் இந்த தட்டு போட்டு நான் வேக வச்சுருக்கிறதுனால எனக்கு இந்த சோறு அடியில் பிடிக்காது, அந்தமாரி தீஞ்சி போகாது. அதனால தான் இந்த தட்டு போட்டு நீங்கள் எப்போ சோறு ஆக்குனாலும் இந்த மாதிரி தட்டு போட்டே செய்யுங்க. இப்போ பாருங்கள், இப்படி நீங்கள் தட்டு போட்டு இதுக்கு மேலே அரிசி களைஞ்சி நம்ம போட்டு சோறு ஆக்கும்போது கொஞ்சம் கூட நமக்கு தீயாது, சோறு நமக்கு வேஸ்ட் ஆகாது. இப்போ காமிக்கிறேன் பாருங்கள், நல்லா இப்போ சூப்பராக இருக்குது பாருங்கள். சோறு உதிரி உதிரியாக அவ்வளோதான், சூப்பராக நமக்கு ரெடி ஆகிடுச்சி. இப்போ ஏதாவது வறுக்கிறதுக்கு பொரிக்கிறதுக்கு இப்போ பாருங்கள் பப்படம், இதை பப்படம்னு சொல்லுவோம். உளுந்து அப்பளம்னு நீங்கள் சொல்லுவீங்க. வெறும் உளுந்து மட்டும், உளுந்து மாவு மட்டும் யூஸ் பண்ணி செய்கிறது. இப்போ முறுக்கு வத்தல் இதெல்லாம் எங்கள் ஊர்லேயே கிலோ கணக்கிலேயே விற்பாங்க, அங்கே வாங்கிட்டு வந்தேன். இப்போ ரெண்டையுமே வறுத்து காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி சூப்பராக இருக்குன்னு. அதே மாதிரி அளவுக்கு அதிகமான பொருளையும் நம்ம சேர்த்து வச்சுக்கிறது இல்லை, வேணுங்கிறத மட்டும் அளவாக நம்ம சேர்த்து வச்சுக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் போடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம், சரியா?